Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகமே அழிவின் விளிம்பில் இருந்தது. தேவர்கள் பயந்தனர், மனிதர்கள் அறியவில்லை, பிரபஞ்சம் ஆபத்தில் இருந்தது. அப்போது ஒரே ஒரு சக்தி மட்டும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அவர் சிவபெருமான். அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்துவிட்டனர். அவர்கள் பலவீனமடைந்தனர். அவர்கள் பிரம்மாவிடம் சென்றனர். பிரம்மா அவர்களை விஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார். விஷ்ணு சொன்னார், நீங்கள் பார்க்கடலை கடைய வேண்டும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைக்க ஆரம்பித்தனர். முதலில் வந்தது அமிர்தமில்லை, ஒரு கொடிய விஷம். அந்த விஷம் ஹாலாஹல விஷம். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த விஷம் பரவினால் முழு பிரபஞ்சமும் அழிந்துவிடும். தேவர்கள் பயந்தனர். அவர்கள் சிவபெருமானிடம் ஓடினர். சிவபெருமான் அனைவரையும் பார்த்தார். அவர்களின் பயத்தை உணர்ந்தார். ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த விஷத்தை தன் கையில் எடுத்தார். அதை குடித்தார். அந்த விஷம் அவரது தொண்டையில் தங்கியது. அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனால்தான் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த இரவு அவர் உலகத்தை காப்பாற்றினார். அந்த இரவு மகா சிவராத்திரி. மற்றொரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதிட்டனர். அப்போது ஒரு பெரிய ஒளி தூண் தோன்றியது. அது முடிவில்லாதது, அது ஆரம்பமில்லாதது. பிரம்மா மேலே சென்றார், விஷ்ணு கீழே சென்றார். ஆனால் அவர்களுக்கு முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அந்த ஒளியிலிருந்து சிவபெருமான் தோன்றினார். அவர் சொன்னார், நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. அந்த இரவு சிவன் லிங்க வடிவில் தோன்றிய இரவு. அதுதான் மகா சிவராத்திரி. ஒரு வேட்டைக்காரன் ஒரு நாள் காட்டில் இருந்தான். அவன் ஒரு மரத்தில் ஏறி இரவு முழுவதும் விழித்திருந்தான். அவனுக்கு தெரியாமல் அவன் போட்ட வில்வ இலைகள் ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அவன் தெரியாமல் சிவனை வழிபட்டான். அந்த இரவு மகா சிவராத்திரி. சிவபெருமான் அவனுக்கு முக்தி அளித்தார். அந்த இரவு சிவன் மற்றும் பார்வதி திருமணம் செய்து கொண்டனர். அது சக்தி மற்றும் சிவம் ஒன்றான இரவு. அது பிரபஞ்சத்தின் பேலன்ஸ் உருவான இரவு. அதுதான் மகா சிவராத்திரி. நண்பர்களே, மகா சிவராத்திரி ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது உலகம் காப்பாற்றப்பட்ட இரவு. அது சிவன் தோன்றிய இரவு. அது மனிதன் முக்தி பெற்ற இரவு. அது உங்கள் வாழ்க்கையும் மாறக்கூடிய இரவு. இந்த மகா சிவராத்திரி தூங்காதீர்கள், சிவனை நினையுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்போது உங்கள் இதயத்துடன் சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரி இது ஒரு திருநாள் மட்டுமல்ல, இது ஒரு எனர்ஜி ஈவென்ட். இந்த இரவில் உங்கள் உடல், உங்கள் மூளை, உங்கள் மனம் மூன்றும் மாற்றமடையும். ஆனால் அதன் உண்மையான அறிவியல் ரகசியம் பலருக்கும் தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எனர்ஜி. நீங்கள், நான், நம்முடைய உடல் அனைத்தும் எனர்ஜி. அறிவியல் ரீதியாக நம்முடைய பிரெயின் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலம் வேலை செய்கிறது. நம்முடைய ஹார்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலம் துடிக்கிறது. மகா சிவராத்திரி இரவில் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சிறிய மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் மனித நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கிறது. இதனால் உங்கள் அவேர்னஸ் அதிகரிக்கிறது. மகா சிவராத்திரி அன்று நீங்கள் விரதம் இருந்தால் உங்கள் உடலில் ஆட்டோபேஜி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் உங்கள் உடலின் டேமேஜ்டு செல்ஸை ரிமூவ் செய்யும். புதிய செல்ஸ் உருவாகும். அதாவது உங்கள் உடல் தன்னைத்தானே ஹீல் செய்து கொள்கிறது. இது சயின்ஸ், இது இமேஜினேஷன் அல்ல. நீங்கள் தூங்கும்போது உங்கள் கான்ஷியஸ்னஸ் இன்ஆக்டிவ் நிலையில் இருக்கும். ஆனால் நீங்கள் விழித்திருந்து தியானம் செய்தால் உங்கள் பிரெயின் ஹையர் அவேர்னஸ் நிலையில் செல்லும். இதனால் உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும், உங்கள் ஃபோக்கஸ் அதிகரிக்கும், உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இந்த மந்திரத்தின் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி உங்கள் பிரெயின் வேவ்ஸை சேஞ்ச் செய்கிறது. உங்கள் பிரெயின் ஆல்பா ஸ்டேட்டில் செல்லும். இந்த நிலையில் உங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்லி குறையும்.
நம்முடைய ஸ்பைன் ஒரு சாதாரண போன் ஸ்ட்ரக்சர் அல்ல. இது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ஹைவே. நீங்கள் மகா சிவராத்திரி இரவில் நேராக உட்கார்ந்தால் எனர்ஜி ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். இதனால் உங்கள் பிரெயின் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும். அந்த மனிதன் அவன் வாழ்க்கையில் தோல்வியடைந்தவன். ஆனால் அந்த ஒரு இரவு அவன் தன்னை கண்டுபிடித்தான். அவன் அமைதியை கண்டுபிடித்தான். அவன் சக்தியை கண்டுபிடித்தான். அவன் சிவனை கண்டுபிடித்தான். நண்பர்களே, மகா சிவராத்திரி ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு சயின்டிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் பாடியை ஹீல் செய்ய, உங்கள் மைண்டை ரீசெட் செய்ய, உங்கள் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய. இந்த மகா சிவராத்திரி தூங்காதீர்கள். ஒரு தடவை மட்டும் உண்மையாக சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. மிக சக்தி வாய்ந்த இந்த 108 நாமங்களை மகா சிவராத்திரி என்று ஜெபித்தால் சிவபெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் பினாகினே நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் விரூபாக்ஷாய நமக, ஓம் கபர்தினே நமக, ஓம் நீலகண்டாய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் சூலபாணையே நமக, ஓம் கட்வாங்கினே நமக, ஓம் விஷ்ணுவல்லபாய நமக, ஓம் சிவப்பிரியாய நமக, ஓம் அம்பிகாநாதாய நமக, ஓம் ஸ்ரீகண்டாய நமக, ஓம் பக்தவத்சலாய நமக, ஓம் பவாய நமக, ஓம் சர்வாய நமக, ஓம் திரிலோகேஷாய நமக, ஓம் சிதிகண்டாய நமக, ஓம் சிவப்பிரியாய நமக, ஓம் உக்ராய நமக, ஓம் கபாலினே நமக, ஓம் காமாரயே நமக, ஓம் அந்தகாசுர சூதனாய நமக, ஓம் கங்காதராய நமக, ஓம் லலாட்டாட்சாய நமக, ஓம் காலகாலாய நமக, ஓம் கிருபாநிதயே நமக, ஓம் பீமாய நமக, ஓம் பரசுஹஸ்தாய நமக, ஓம் மிருகப்பாணையே நமக, ஓம் ஜட்டாதராய நமக, ஓம் கைலாசவாசினே நமக, ஓம் கவசினே நமக, ஓம் கடோராய நமக, ஓம் திரிபுராந்தகாய நமக, ஓம் விஷாங்காய நமக, ஓம் விஷபாரூடாய நமக. இந்த வீடியோவை ஒவ்வொரு சிவபக்தருக்கும் ஷேர் செய்யுங்கள். கமெண்டில் எழுதுங்கள், ஓம் நம சிவாய. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் மீது எப்போதும் இருக்கும். ஓம் நம சிவாய.